ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் உலகமே நடுங்கி பயந்து கலங்கி நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு நிலைமையோடு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டங்களும் உண்டு. அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் தனிமையின் நிலைமையிலே வாடுகிற கூட்டங்களும் தேசத்திலே ரொம்ப பெருகி போயிருக்கிறது. சொந்த ஊருக்கு வர முடியாதபடிக்கு, சரியாக பெற்றோருடையோடு உறவாட முடியாதபடிக்கு, பேச முடியாதபடி கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற அநேக ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பரிசுத்தமாய் இருக்கத்தக்க உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனைகள், கேட்குற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அது பிரியமாய் காணப்பட, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, என் கண்மலையும் என்னுடைய மீட்பருமாய் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் தகப்பனுக்கு பிரதியாய் உண்மையாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான் அல்லவா. வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்ல போனால் ஆண்டுடைய கோபம் இந்த தேசத்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது மனுஷனை, நீ மனம் திரும்பு, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பு, சாபத்திலிருந்து மனம் திரும்பு, பிசாசுடைய பிடிகளிலிருந்து மனம் திரும்பு, விக்கிரக ஆராதனைகளிலிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் இந்த தேசத்துக்கு எவ்வளவோ எச்சரிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எச்சரிப்பை கேட்கிற ஜனங்கள் மனமும் மாமிசம் விரும்புகிறபடி இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்தங்களும் காம விகாரங்களும் இந்த வன்கண்களும் தேசத்திலே பெருகி போய்விட்டது. ஆண்டவரை நினைத்து வாழாத கூட்டங்கள் தேசத்திலே அதிகமாகி விட்டது. நினைத்து வாழுகிற கூட்டங்கள் கொஞ்சமாக இருக்கிறது. அந்த கொஞ்ச கூட்டங்கள் கூட இன்னைக்கு தேசத்திற்குள்ளே சரியான பரிசுத்தம் இல்லை. அந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் அந்த கண்ணீர் வடித்தவர் இப்பொழுது தேசத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். என் ஜனங்களுக்கு நான் எத்தனையோ தருணத்தை கொடுக்கிறேன், எத்தனையோ சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். மனம் திரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம் தேசத்துக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதுமாய் நடுங்கி கொண்டிருக்கின்றது கொரோனா வியாதி. மனுஷனுடைய வாழ்க்கையில் கலக்கம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவனை அறியாதபடிக்கு ஒரு காரியம் நடைபெறுவதில்லை. இந்த கொரோனா வியாதி தேவனால் அறியப்பட்டு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேசத்திற்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒன்று. அதுதான் தேவ பிள்ளைகள். ஒன்று, நீங்கள் அனுதினமும் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தேசம் பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது ஆண்டவர் முதலாவது கை வைப்பது ஃபைனான்ஸ் ஐடி கை வைத்து விடுகிறார். இன்றைக்கு உலகத்தில் இரண்டாவது நடக்கிற சம்பவங்கள் என்ன
அன்பானவர்களே, தேசத்திற்குள்ளே துஷ்ட மிருகம், மூன்றாவது பஞ்சங்கள், நான்காவது தேவனுடைய பிள்ளைகளை பட்டயம், அதற்கு பிறகு கொள்ளை நோய் வரும் என்று ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பதற்கு அவர் ஒரு நாளும் தவறின தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கிறது. அவர் பறந்து காக்கிற பட்சி. அவர் எந்த இடத்துல இன்னைக்கு இப்பொழுது இரவாக இந்த இடம் இருக்கிறது, இந்தியா, அமெரிக்காவில் பகலாக இருக்கிறது. அநேக நாடுகளில் 4 மணிக்கூர் 6 மணிக்கூர் 2 மணிக்கூர் பின்தங்கி ஓடிக்கொண்டிருக்கிற காலங்களும் நாடுகள் ஏராளம் ஏராளம். ஆனால் எந்த நாடுகளில் இருந்து எந்த சமயத்திலே ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் இறங்கி வந்து விடுகிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்கா தேசத்தில் என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு நெருங்கிய ஒரு நண்பர், அன்பு பிரதர் ரவி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அவரோடு நான் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். இப்பொழுது பாஸ்டர், நம்முடைய திருவட்டார் பகுதியிலிருந்து ஒரு மனிதன் எனக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தார். அவரிடமிருந்து சில நாட்களாக ஃபோன் ஒன்றுமே வரவில்லை, ஒன்றுமே வரவில்லை. நான் அவருக்காக ஜெபித்தேன். திடீரென்று ஒரு நாள் நான் ஃபோன் அவருக்கு அவர் ஃபோனை எடுத்த உடனே சொன்னார், பேச முடியல, ஐசியூவில் இருக்கிறேன், இந்த கொரோனா வியாதி முற்றி ஐசியூவில் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அழுதாராம். ஆனால் இது ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மனுஷன், அன்பு சகோதரர் ரவி. உடனே அந்த ஃபோனில் சொன்னாராம், நீர் கொரோனா வியாதியில் நீர் போராடிட்டு இருக்கிறீங்க, ஆனால் என் கூட இருக்கிற ஏசப்பா உமக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடித்துக்கிட்டு உண்மையிலே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று இரவு அவருடைய அந்த ஐசி வார்டில் அந்த பெட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா அவனுடைய தாயாரை போல ஒருவர் அவர் அருகாமையில் படுத்து கிடக்கிறாங்க. இந்த ஒரு பக்கத்தினுடைய தகப்பனாரை போல ஒருவர் படுத்து கிடக்கிறாராம். நம்முடைய ஊர் பாசையில், அம்மா வெளியே கிடம்மா, எனக்கு படுக்க முடியலம்மா, அப்பா கொஞ்சம் வெளியே கிட, இந்த படுக்க முடியல, நீங்கி படு, எனக்கு படுக்க முடியல என்ன சொன்னாங்க. சொன்ன உடனே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2 பேரும் சேர்ந்து மேலிருந்து கீழே வரை தடவிட்டு போயிட்டாங்களாம். திடீர்னு பார்த்தா 1 மணிக்கூருக்குள்ளே நடந்த சம்பவம். திடீர்னு டாக்டர் மறு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் அந்த மெடிசனை கொடுக்க நிற்கிற சமயத்தில் பரிபூரணமான விடுதல், ஆண்டவர் பரிபூரணமான விடுதலை கொடுத்து விட்டார். ஆண்டோட பிள்ளைகளே, இந்த மூக்கில் வாயில் போட்டிருந்த அந்த டியூப்பு அது என்ன செய்யப்பட்டது? ரிமூவ் பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டது. உடனே அந்த ஐசி வார்டில் இருந்து அவரை மாற்றி இன்னைக்கு ஒரு பரிபூரணமான விடுதலையோடு அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி இப்பொழுது அடிக்கடி என்னோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என்னோடு பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கொடூரமான வியாதிக்கு அவர் சொன்னதா என்னன்னா, நீ ஜெபிச்ச என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்தேன், அந்த இயேசு தான் என்னை குணமாக்கினார் என்று சொன்னார். அருமையானுள்ள இயேசு மனதுருக்கத்தின் தேவன், அவர் இறங்குகிற தேவன், அவர் அற்புதத்தை செய்கிற தேவன், அவர் அதிசயத்தை காட்டுகிற தேவன். அன்பானவர்களே, நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில்
உண்மையிலே எவ்வளவோ கொரோனா வியாதி வந்தது, ஆனால் மாறி இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்களுடைய பரிசுத்தமுள்ள தேவன் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் தேவன் என்னோடு பேசினார். சபை கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக 12 மணிக்கூர் நேரம் சபையிலிருந்து ஜெபி என்று சொன்னார். அந்த 12 மணிக்கூர் நேரம் நானும் சபையாராக சேர்ந்து இந்த மாவட்டத்துடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜனவரி மாதத்தில் ஆரம்பத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து, அதே ஆரம்பத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். சபைக்கு வாங்கப்பட்ட அந்த மைதானத்திலே போய் இருந்து இரவு நீ ஜெபி என்று சொன்னேன். உடனே ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தேன். என்னோடு ஜெபிப்பதற்கு அந்த மைதானத்துக்குள் ஒரு 70 பேர் வரையிலும் என்னோடு இரவு ஜெபிப்பதற்கு வந்தார்கள். 9 மணியிலிருந்து 3 மணி வரையிலும், ஆண்டவரே எங்களுடைய மாவட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஜெபத்திலே 6 மணிக்கு நேரம் ஓடினோம். அன்பான, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இந்த தேசத்திற்குள்ளே ஆண்டவருக்கு ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் பிரேயர் வாக்கு செய்வோம். ஒரு 20 வாகனங்கள், 25 வாகனங்கள், 4 பேர், பெரிய வண்டி என்றால் 6 பேர், அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக பாதுகாப்புக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தது நிமித்தம், தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்தது நிமித்தம் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த தேசத்தை பாதுகாத்திருக்கிறார்னு சொல்லி எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆண்டோட இன்னும் கர்த்தர் பாதுகாப்பா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, பாதுகாப்பு உண்டு. அதனால ஆண்டுடைய சமூக தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு கொடுங்க, ஜெபியுங்க. தேவ பிள்ளைகளே, வீட்டை எப்பவுமே சுத்தமாக வைத்துக்கிடுங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 முறையாவது கைகளையும் இந்த முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை ரொம்ப கவனமாக தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வயதானவர்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லாதபடிக்கு சற்று நீங்கள் கவனமாய் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்ல போகிறேன். கடந்த நாட்களிலே இந்த உலகத்திலே பெருகி இருக்கிற ஒன்று பொறாமை. இது கலகத்திற்கும் சகல துர்ச்செய்திகளுக்கும் இது ஒரு வேறாக இருக்கிறது. இந்த பொறாமை உக்கிரத்தையும் கோபத்தை விட கொடூரமானது என்று பார்த்தோம். இது தெய்வீக ஞானம் அல்ல, இது பிசாசுடைய கிரியைகள். இது இருளின் வாழ்க்கை பொறாமை. இது மாமிசத்தினுடைய அடையாளம் பொறாமை. இந்த பொறாமை வியாதிக்கு இது வழிவகுக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை இந்த பொறாமை தடை பண்ணுகிறது சொல்லி கடந்த நாட்களில் நான் உங்களோடு பேசினேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் சில அதாவது வளர்ந்த விசுவாசிகளுக்கும் சற்று குறைவான விசுவாசிகளுக்குள்ளே சில போராட்டங்கள் இருக்கிறது. அது என்ன போராட்டம்? எண்ணாகமத்திலே பார்க்கும் பொழுது, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்திலிருந்து அதில் 29ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் மேகத்தில் இறங்கினார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மேகத்தில் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்தார்? தேவனுடைய பிள்ளைகளே, மேகத்தூணிலே இறங்கினார் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே
கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசினார். மோசேயோடு கர்த்தர் பேசினார். அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். ஆண்டு வைக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுக்குள் இருந்த ஆவியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மோசேக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியை என்ன செய்கிற ஆண்டவர் 70 பேருக்கு அவர் என்ன செய்ய பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? தேவ பிள்ளைகளே, ஒருவனை கொண்டு 1000 பேர் தான், ஆனால் 2 பேரை கொண்டு 16,000 பேரை ஆண்டவர் சங்கரிக்கிற தேவன். அவருடைய நோக்கம் எல்லாம் மோசே மாத்திரமல்ல, மோசேக்கு பின்னாக இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் வளர்ச்சி அடைய வேண்டும். எல்லாரும் அவருடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை காண வேண்டும், சொப்பனத்தை காண வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் அங்கே இருக்கிறபடினாலே அவர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி, படிப்போம், அவன் மேல் இருந்த ஆவியை அந்த 70 பேர் மேலும் அவர் வைத்து, அந்த 70க்கு மேலும் மேலும் அந்த ஆவியை என்ன செய்தார்? கர்த்தர் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்கள், அந்த வார்த்தை ஆண்டவருடைய நோக்கமெல்லாம், தேவனுடைய நோக்கமெல்லாம் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் முதலாவது மோசேயின் மேல் அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றினார். அந்த மோசேயின் மேல் இருந்த ஆவியை அவர் பகர்ந்து 70 பேருக்கு மேலேயும் அவர் ஊற்றுகிறார். அந்த 70 பேருக்கு மேலும் அவர் ஊற்றிவிட்டு அங்கே பார்க்கும் பொழுது அவர் தங்கின ஊற்று அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த 70 பேரிலே தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது 2 பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள். அந்த பாளையத்திலே இருந்து விட்டார்கள். அந்த பாளையத்தில் இருக்கும் பொழுது ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்கள் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்திற்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினாலே பாளையத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கவனமாய் கேளுங்க. அந்த பாளையத்திலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை ஆண்டான். ஒரு பண்ணுங்க, பாளையத்தில் தீர்க்க தரிசனம் நடக்குது. ஒரு பிள்ளை ஆண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். கவனமாய் கேளுங்கள். மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரின் ஒருவன், அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும். பாருங்கள், இங்கே சொல்ல எல்தாத்தும் மேதாத்தும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மோசேயோடு இருக்கிற யோசுவாவுக்கு ஒரு பொறாமை. மோசேயிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். மோசேயிடத்தில் வந்து சொன்ன உடனே இந்த யோசுவா சொல்லுகிறான், ஆண்டவரே தடை பண்ணும். அவன் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம்? வளர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரமானவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதே, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம்? இன்னைக்கு சபைகளுக்குள்ள அப்படிதான். தேவனுடைய பிள்ளைகளே, நான் தான் அந்த சபையை கட்டினேன், நீ இப்போ எல்லாம் வந்த இப்போ வந்து தீர்க்க தரிசனம் சொல்றான். நீ ஆரம்பத்தில் இருக்கிற அடக்கி வச்சுட்டு இருக்கிற,
இவன் தீர்க்கதரிசனம் சொல்லி ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இவ்வளவு பொறாமை வருது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஆவிக்குரிய சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகளே முதிர் வயது உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயன்படவில்லை. ஆனால் இப்போ வருகிற ஜனங்கள் கர்த்தருக்கு பயன்படுகிறார்கள். பயன்படுகிறதை பார்த்து அந்த முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் ஆரம்ப விசுவாசிகளுக்கும் சில பொறாமைகள். அது போலதான் இந்த யோசுவாவுக்கு தடை பண்ணும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? இந்த வார்த்தையை சொல்லவே அதற்கு மோசே பாருங்கள் சொல்லுகிறார், யோசுவாவே எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ, எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்க தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார், நலமாயிருக்குமோ என்றா. அவன் நினைக்கிறான் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும், நலமாயிருக்குமே, நலமாக இருக்குமே என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லுகிறான். அப்போ கூட இருந்த யோசுவாவுக்கே பொறாமை, அப்படித்தானே? யோசுவாவுக்கே பொறாமை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆள் வளர்ந்து வருதுன்னா, அது கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வராங்கன்னா, அவங்கள பார்த்து இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொறாமை தேசத்துக்குள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது அது ஆவிக்குரிய வளர்ச்சியை என்ன செய்கிறது? தடை செய்கிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் அந்த 18ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து அந்த 10ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? தாவீது, பாருங்கள், தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பொழுது, ஜனங்கள் திரும்ப வரும் பொழுது, சிறிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து வந்து ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாத்தியங்களோடும் ராஜாவாய் சந்தோஷமாய் ராஜாவுக்கு சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த சிறிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை என்ன செய்தது? அந்த வார்த்தை சவுலுக்குள் என்ன செய்தது? விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் தாவீதை காய்மாலமாக பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை ஆண்டவர் சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது அன்பார்களே நடக்கிற சம்பவம் என்ன? அந்த ராஜாங்கம் மாத்திரம்தான் மீதி எல்லாம் அவனுக்கு கனம் போய்விட்டதுன்னு சொல்லி அவன் மேல் காய்மாலம் கொண்டான். அதாவது பொறாமை கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலிருந்து இவன் சவுல் தாவீதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விரோதியை பார்ப்பது போல ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கமாய் சார்ந்து நிற்கிறார்களே. எனக்கு 1000 அவனுக்கு 16000 என்று சொல்லி என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் வேதனையோடு, காய்மாலத்தோடு, பொறாமையோடு அந்த நாளிலிருந்து இந்த சவுல், ஏற்கனவே சவுலுக்குள்ளே ஒரு போராட்டம், இந்த தாவீதை கொலை செய்வதற்கு பல திட்டத்தை தீட்டினார்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீட்டும் பொழுது இங்கே சொல்லுகிறது என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பானவர்களே, ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பொறாமை, இந்த காய்மானம் யாருக்குள்ளே வருகிறதோ, வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்கு மேல் இறங்கியது. பொல்லாத ஆவி இறங்கியது. பொல்லாத ஆவி இறங்கியது. அருமையானவர்களே, ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனுஷனுக்குள்ளே, அதாவது ஒரு பெருமை, ஒரு பொறாமை, நான் தான் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அது தவறு, தவறு. உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கருங்கல் இயேசு நம்மோடு சபையில ஒரு நபர் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரே, என்னை விடையும் அதிகமாக பிரசங்கிக்கட்டும் ஆண்டவரே, அதை பார்த்து நான் சந்தோஷம் அடையினப்பா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சபையோட எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும், எல்லாரும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், எல்லாரும் ஆண்டவருக்காக இந்த தேசத்துடைய ஏதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் சொல்லி அனுதினம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அப்படி ஜெபிக்கிறதுனால ஆண்டவருடைய 1, 2, 3, 10, 50, 100, 1000 ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து, நூற்றுக்கணக்கான மக்கள் சபையிலே ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த சபையிலே அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். என்னை விட அதிகமாக அருமையாய் பிரசங்கிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்னை விட இவன் அதிகமாக பயன்பட்டு விடுவானோ, என்னை விட பிரகாசித்து விடுவார்களோ என்று சொல்லி ஜனங்கள் பயனுள்ள பாத்திரத்தை பயன்படுத்தாதபடிக்கு ஒதுக்கி வைத்து இன்னைக்கு சபைகளும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே பார்க்கும் சவுலுக்குள்ளே அந்த பொறாமை இருந்த அந்த சவுலுக்குள்ளே அடுத்த முறை என்ன வந்தது? பொல்லாத ஆவி கடந்து வருகிறது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பொறாமை இருக்கிற மனுஷனுக்குள்ளே தேவன் இருக்க முடியாது. அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி கடந்து வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். மார்க் 9:38-39 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வேறொரு குழுவினர் பிசாசை துரத்தின பொழுது யோவானுக்கு கூட பொறாமை வந்துட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 15:9 படித்து பார்க்கும் பொழுது, தங்களுடைய வரட்டு பாரம்பரியங்கள் அசிய கண்டு யூதருக்கு கூட பவுலுக்கு மேல பொறாமை வந்துட்டு, பவுலுக்கு மேல பொறாமை. யூதர்கள் பவுலுக்கு மேல பொறாமை. ஒரு கூட்ட பிசாசை துரத்தும் பொழுது யோவானுக்கு கூட பொறாமை வந்துட்டு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பொறாமை கொள்ளக்கூடாது. அன்புக்கு பொறாமை இல்லை. ஆனால் அன்பு இருக்கும் பொழுது இந்த பொறாமை வருவதே இல்லை. யாரை குறித்து அந்த பொறாமை எண்ணங்கள் வருவது இல்லை. அதனாலே தேவ பிள்ளைகள், நீங்கள் எடுத்துக்காட்டாக யோசேப்பை பாருங்கள், எடுத்துக்காட்டாக மோசேயை பாருங்கள், எடுத்துக்காட்டாக தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை கர்த்தர் செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பொறாமையினுடைய 2ஆம் பாகத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்தாவும் மேதாவும் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது, ஓ மோசே, யோசுவாவுக்கு கூட பொறாமை வந்திருக்கப்பா. தாவீதை தேவன் சிறப்பாக பயன்படுத்தின பொழுது இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலுக்குள்ளே பொறாமை வந்துட்டப்பா. ஒரு கூட்ட பிசாசை துரத்தின பொழுது யோவானுக்கு கூட பொறாமை வந்திருக்கப்பா. ஆண்டவரே அப்பா, யூதர்கள் பவுலுக்கு மேல பொறாமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற காலத்தில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தால் செய்தான் அந்த பொறாமை அழித்து போடுங்க. அந்த பொறாமை இருக்க இருக்க பொல்லாத ஆவிகள் அவனுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளும் குடிகொள்ளும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த பொல்லாத ஆவியை மாற்றி போடுங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.